போங்க, வழக்கம் போல உங்க மாமியாருங்கெல்லாம் சீக்கிரம் மண்டே போகணுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க. ஏன் எங்களை அந்த பக்கம் அமிச்சிட்டு இந்த பக்கம் சைட் அடிக்கிறதுக்கா? ஏச்சி, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? உன் தங்கச்சி தவிர நான் வேற ஃபிகர் சைட் அடிச்சிருப்பேன். உன் நண்பனை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டாப்பா? ஜாகிரதையா இருங்க. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குல்ல? வாங்க. புதக்குழியில உழுந்த நாள். புதக்குழியா? அதான்டா கல்யாணம் ஆன நாள். இந்த பொண்டாட்டிங்க இருக்காளுங்களே, கல்யாணம் ஆயிட்டாலே புருஷனுக்கு சைட் அடிக்கிற உரிமை போயிடுச்சுன்னு நினைக்கிறாளுங்க. ஆனா நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இதுதானே அவங்களுக்கு தெரியாது. அதனால அந்த பக்கமா போய் ஒரு 4 ஃபிகர் நச்சுன்னு பார்த்து ஜாலியா சைட் அடிச்சு கிளிகள் பார்க்கலாம். வா. கிளிகிளிப்பா இருக்கிறதுக்கு இந்த ஃபிகர் ஓகேயா பாரு. என்னடா பழைய ஃபிகரா காட்டுற? மட்டமான டேஸ்டா உனக்கு. ஹாப்பி வெட்டிங் டே. சேம் டு யூ. பொண்டாட்டி கையால அடி வாங்குறிய வெக்கமா இல்ல? நானாவது பரவாயில்ல, நீ மாமியார் கையில அடி வாங்குறியாம? இப்படி கொட்டு வாங்காம வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காரு. டேய், அவ அன்ப கொட்டுறாடா. இங்க வா, எங்க லைஃப் ஸ்டைல் நீ குறை சொல்லாத. எங்களை ஃபாலோ பண்ணியிருந்தா எப்பவோ உனக்கு லவ் செட் ஆயிருக்கும். இவன் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு தேவை கேரக்டர், அது இதுன்னு ரொம்ப போட ஆரம்பிச்சிருவான். இப்ப கூட அதான்டா சொல்வேன். லவ்வுக்கு தேவை ஃபேஸோ லுக்ஸோ இல்ல, கேரக்டர் தான். சாரி, இப்ப நான் அந்த பொண்ணை அடிச்சேன், எனக்கு உடனே லவ் வந்துடுச்சா? ஏய் ஏய், லவ் இஸ் நாட் an accident. ஏய், கட்ட போட்ட சட்டை ஒண்ணுதான். இங்க வா. என்ன நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போயிட்டே இருக்க? ஹலோ, அதான் சாரி சொன்னேன்ல. சாரி சொன்னா எனக்கு கொம்பு முளைக்காதா? கொம்பா? ஒரு வாட்டி முட்டிட்டு விட்டா கொம்பு முளைக்கும், தெரியும்ல? தெரியாதா? சரி சரி, இன்னொரு தடவை முட்டு. சீக்கிரமா முட்டுப்பா. அங்க சாமி எனக்காக வெயிட்டிங். வா. என்னடா மந்திர் சுட்டா மாதிரி நிக்கிற? வாடா. எப்பா கட்டம் போட்ட சட்டை, இங்க வாப்பா. மேக்ஸ் டீச்சருக்கு வைத்தோலி வரணும். நேற்று கிளாஸ்க்கு வரக்கூடாது. ஐயோ, சரி சரி. லைன்ல நில்லுங்க. ஏய். Next. ஐயோ, பிரசாதம் தரும்போது மனசுல ஏதாவது வேண்டிக்கணுமே, மறந்துட்டேனே. என்ன வேண்டிக்கலாம்? என் காலேஜ்ல ஒரு மடையனுக்கு ஒரு ஜோக் சொன்னேன். அவன் அந்த ஜோக்குக்கு சிரிக்காம என்னையே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நட்டு கண்டவனுக்கு இன்னைக்கு ரத்தம் வராம ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனோன்னு வேண்டிக்கிறேன். ஏய், இங்க இருந்த பிரசாத வழி யாரோ எடுத்தது? இத நீயே கொடுத்துடு. ஹேய் சுண்டல், குடு குடு. எல்லாரும் குடுக்க வச்சிருந்த பிரசாதம் நீ மட்டும் சாப்பிடுறியா? உனக்கு அறிவு இல்ல? இது தப்புன்னு தெரியாது. தெய்வ குத்தம் தான் இது. நீ வாடா. எங்கடா அவ போயிட்டாளா? இப்ப என்ன பண்றது? தெரு தெருவா அலைஞ்சு தேடுதான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. தெரு தெருவா அலைஞ்சு தேடுவானுங்களா? யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? நீங்க தான்.